வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது வீரகேசரி இணையதளத்துடன். வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த 1496 குடும்பங்களைச் சேர்ந்த 4206 பேர் சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதற்காக புதன்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்துள்ள மக்களை அவர்களது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துகின்ற அரசாங்கத்தின் முதற்கட்ட நடவடிக்கையாகவே இவர்கள் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. வவுனியா நகரசபை மைதானத்திலும் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கிலும் இதனையொட்டி புதன்கிழமை 2 வைபவங்கள் நடைபெற்றன. இந்த இடங்களுக்கு மீள்குடியேறச் செல்பவர்கள் அழைத்து வரப்பட்டு அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு, சிவில் மற்றும் இராணுவ போலீஸ் உயரதிகாரிகளிடம் வைபவ ரீதியாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் பணிப்பாளருமாகிய ஃபசில் ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் கையளிக்கப்பட்டார்கள். மீள் குடியமரச் செல்பவர்களுக்கு ஜனாதிபதியின் ஆலோசகர் ஃபசில் ராஜபக்ஷ உட்பட வைபவத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் உலர் உணவுப் பொதிகளை வழங்கினார்கள். இதன் பின்னர் மீள் குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட குடும்பங்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கென விசேடமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த பஸ் வண்டிகளில் ஏற்றிச் செல்லப்பட்டனர். பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த மக்களை இன்று முதல் கட்டமாக நாங்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களை அந்த பிரதேச போலீஸ் அதிகாரிகளோடு சார்ந்து இவர்கள் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களா என்று அதேபோல பிரதேச செயலாளர்களிடமிருந்தும் அறிக்கைகளை பெற்று அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கின்றோம். இதேபோல அடுத்த கட்டமாக ஏனைய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களும் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அதேபோல மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தேர்ச்சியாக வடமாகாணத்திலும் மிதிவெடிகள் அகற்றப்பட அந்த பிரதேசங்கள் அகற்றப்பட்டவுடன் அந்த மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள். மேலதிகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீரகேசரி இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.